அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 33, 34. அகழ்வரி: தூய கலாந்த சுகந்தரு வெளியனம் ஆய சிற்றபையில் அருட்பெருஞ்சோதி. அதற்கான விளக்கம்: இந்த வரி 33, 34 தொடங்கி அடுத்த 12 வரிகள் அந்தத்தின் முடிவு எங்கே ஏற்படுகின்றது என்பதை விளக்குவதாகும். இந்த 6 அந்தங்களின் முடிவும் சிற்றபையில்தான் உள்ளது என்பதை பெருமான் விளக்குகின்றார். இங்கே கலாந்தம் என்பது கலைகளின் அந்தம். கலைகள் 64 என வரையறை செய்யப்பட்டுள்ளன. அந்த கலைகள் அனைத்தினையும் ஒருவன் அறிந்து கொள்வானானால் அவனுக்கு ஏற்படும் பெருமிதம், அதனால் விளையும் ஆனந்தம் அளவிட முடியாதது. அந்த கலைகள் எந்த முடிவை அறிவிக்கின்றனவோ அந்த முடிவே கலாந்தம். சிற்சபை அனுபவமானது அந்த கலாந்த முடிவை எளிதில் அளித்துவிடும். சிற்சபையில் மனம் அடங்கும் சமயத்தில் தோன்றும் வெளி அனுபவத்தில் கலைகள் அனைத்தினையும் அறிந்து கொள்ள முடியும். கலைகள் அனைத்தினையும் அறிந்த சுகத்தை தருகின்ற சிற்சபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி என்று விளக்குகின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.